கொடைக்கானல் சீரிஸ் பார்ட் 2 இன்னைக்கு காலையில் எழுந்த உடனே நல்லா ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு டீ காஃபி வச்சுருந்தாங்க. நான் காஃபி குடிச்சிட்டு அந்த கொடைக்கானல் மலையெல்லாம் பார்த்து ரொம்ப ரசிச்சுட்டு இருந்தேன். நல்லாவே இருந்துச்சுங்க அந்த வியூ பாயிண்ட்ஸ் எல்லாம். அதாவது நேற்று மதியானமே ஒரு ஸ்பாட்டுக்கு போக வேண்டியது, பட் கொடைக்கானல் ஃபுல்லாகவே செம மடியாக இருந்துச்சு. அதனால அந்த பிளானை கேன்சல் பண்ணியாச்சு. சரி, ஹெச்ஆர் அவர்கள் சொன்னாங்க இன்னைக்கு ரெடியாக இருங்க, இன்னொரு ஸ்பாட்டுக்கு போகிறேன்னு சொன்னாங்க. அங்கே போகும்போதே டிரைவர் அண்ணா கிட்ட கேட்டேன் எங்கெல்லாம் போகிறீங்கன்னு. அவங்க பூம்பாறை வில்லேஜுக்கு போகிறோம்ப்பா அப்படின்னாங்க. ஏன்னு அங்கே பழம்பெரும் ஒரு கோவில் இருக்குன்னு சொன்னாங்க, முருகன் கோவில். ஏன் கோவிலுக்கு போகிறீங்க, வேற எங்கேயாவது போகலாமேன்னு சொல்லிட்டு எங்கள் கேங்ஸ் எல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. பட் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அந்த ஊரை பார்த்தங்க. ஏன்னா இந்த மாதிரி ஊர்லலாம் தங்குவாங்களான்றது ரொம்ப ஆச்சரியப்பட்டோம். அங்கே போகிறதுக்கு முன்னாடி டிராஃபிக் இறங்கி போகணும்னு சொல்லிட்டாங்க. நானும் எங்கள் கேங்ஸும் இறங்கி போய்கிட்டு இருந்தோம். என்னன்னா கால் கொஞ்சம் வலிச்சுது, வேற ஒன்றுமே இல்லை. அந்த கோவிலுக்குள்ளே நுழைஞ்சதும் ஒரு ஸ்பிரிச்சுவல் ஃபீல் கிடைச்சிது. அங்கே இருக்கிறவங்க தான் சொன்னாங்க இந்த கோவில் ரொம்ப விசேஷமான கோவில், பழனிக்கு நிகரான கோவில், குழந்தை வேலர் கோவில்னு சொன்னாங்க. முருகன் கோவில். அங்கே உள்ள போன உடனே நல்லா முருகனை தரிசித்து அங்கேருந்து கிளம்பிட்டோம். அங்கேருந்து கிளம்பின உடனே மனசே வரல. அங்குள்ள மக்களும் அங்கே இருக்கிற ஏரி கிளம்பும் போதே செம டிராஃபிக்ங்க. போய் சேர்றதுக்கே 6 மணி தாங்க ஆச்சு.